Revision test 8 biomolecules anesthetic discussion. பாருங்க. Question number 1. RNA and DNA are chiral molecules that chirality is due to. RNA, DNA ஆகியவை கைரல் மூலக்கூறுகள். அவற்றின் கைரல் தன்மைக்கு காரணம். இப்ப கைரல் மாலிகூல்ஸ் அப்படின்னா என்னது? 4 different groups இருக்கணும். different groups இருக்கணும். ஓகேங்களா? அதோட வேலன்சி எவ்வளவோ அந்த வேலன்சி கூட ஆட் ஆயிருக்கிற அத்தனை எலிமெண்ட்டும் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸா இருக்கணும். அதுதான் கைரல். அப்ப ஆர்என்ஏ டிஎன்ஏ கைரல் மாலிகுலா இருக்குது அப்படின்னா அது கைரல் தன்மைக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு கேட்கிறான். கைரல் பாஸ்போர்ட் எஸ்டர் யூனிட்ஸ் கிடையாது, டைபாஸ்போர்ட் கிடையாது. டி சுகர் காம்போனன்ட், எல் சுகர் கைரல் பேசஸ், டி சுகர் காம்போனன்ட் தான் வரும். எதனா அடினைன், குவானைன், சைட்டோசைன், தைமைன் பாக்குறோம்ல, ஒரே ஒரு சைன் மட்டும் தான் வரும். எது மட்டும் ஆர்என்ஏவுக்கும் டிஎன்ஏவுக்கு வித்தியாசமா வேரி ஆகும்? யுராசில், தயமின் மட்டும்தான். பட் எப்பயுமே நம்ம நேச்சுரலி எடுத்துட்டோம்னாவே குளுக்கோஸ் பேஸ் பண்ணி கூட சொல்லியிருப்பேன், நேச்சுரலி குளுக்கோஸ் அக்கரிங் டி பிளஸ் ஃபார்ம். பட் டிஎன்ஏ இஸ் ஏ ஹெரிட்டரி இன்ஃபர்மேஷன், ஸோ இட் இஸ் ஏ டி சுகர் காம்போனன்ட்ஸ், டி சர்க்கரை பகுதி இருக்கும். The building block of proteins are, புரதங்களில் உள்ள ஒரு கட்டுமான தொகுதி. புரதங்கள் எதனால மேடப் பண்ணிருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஆல்பா அமினோ ஆசிட்ஸ், ஆப்ஷன் பி. ஆல்பா அமினங்கள் சேர்ந்ததுதான் புரோட்டீன். அப்போ ஒரு புரோட்டீனை ஹைட்ரலைசிஸ் பண்ணோம்னா என்ன ஃபார்ம் ஆகும்? அமினோ அமிலங்களாக கன்வெர்ட் ஆகும். The isoelectric points of an amino acid is, ஒரு அமினோ அமிலத்தின் சமமின் புள்ளி என்பது. இப்ப இதை பார்த்தோம். அப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐசோஎலக்ட்ரிக் பாயிண்ட்னா ஒரு அயனி எடுக்கிறோம், சரி, ஒரு அமினோ ஆசிட்ஸ் எடுத்து அதுல இருக்கிற அயான்ஸ் என்னவாகுது? ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல ஷிஃப்ட் ஆயிட்டு ஒன்னு பிளஸ் ஆகவும் இன்னொன்னு மைனஸ் ஆகவும் மாறும். இப்ப அதை கொண்டு போய் அந்த அக்வஸ் சொல்யூஷன்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட அப்ளை பண்றோம். அப்படியா எலக்ட்ரிக் ஃபீல்ட மின்புலத்துல வைக்கும் பொழுது இந்த பிளஸும் மைனஸும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகாம இருந்தா அந்த புள்ளி தான் என்னன்னு சொல்றோம்? ஐசோ எலக்ட்ரிக் பாயிண்ட். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா the isoelectric point of an amino acid, அமினோ அமிலத்தின் சமமின் புள்ளி என்பதுன்னு தான் கேட்டிருக்கான். அப்ப pH வேல்யூ என்னவாகும்? does not change. ஆப்ஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் the pH equal to its pKa வேல்யூ, இது வரதுக்கு சான்ஸே கிடையாது. செகண்ட் ஆப்ஷன் the pH at which it exits in zwitter ion form. இருமுனை அயனியில pH என்னவா இருந்திருக்கும்? ஒரு இடத்துல பிளஸ் ஒரு இடத்துல மைனஸ். அப்ப இது பாசிபிலிட்டி உண்டா? அப்ப ஆப்ஷன் பி. pH at which it exits in acid form. acidic solutionல என்னவா இருக்க போகுது? அதுவே பேசிக் சொல்யூஷன்ல என்ன இருக்கும்? இன் அசிடிக் கண்டிஷன்ல போட்டோம் அப்படின்னா பாசிட்டிவ் அயானா மாறும். அதுவே பேசிக் சொல்யூஷன்ல போட்டோம் அப்படின்னா நெகட்டிவ் அயான். அசிடிக் மீடியம் pH ஓட ரேஞ்ச் எப்படி இருக்கும்? லெஸ் தென் 7 இருக்கும். அதே பேசிக்கா இருந்தா கிரேட்டர் தென் 7. நாம இங்க என்ன சொல்றோம்? சமமின் புள்ளி பத்தி தான் பேசுறோம். ஐசோ எலக்ட்ரிக் பாயிண்ட் எந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல ஆசிடாகவும் இல்லாம பேஸாவும் இல்லாம டியூவல் நேச்சரா இருக்கு. தட் மீன்ஸ் ஆம்பிட்டோரிக். அமினோ ஆசிட்ஸ்னாவே என்னது? ஆம்பிட்டோரிக். அப்ப அது எப்பனா ஈக்குவல் அந்த ரேஞ்சில தான். Question number 4. Which one is water soluble? அதெல்லாம் 2 types of vitamins பார்த்திருப்போம். ஒன்று water soluble, இன்னொன்று fat soluble. இங்க கேட்டிருக்கிறது water soluble vitamin, vitamin B. எதை தவிர அப்படின்னா எக்ஸப்ட் B12 தவிர மீது எல்லாமே விட்டமின் B காம்ப்ளெக்ஸ் இஸ் வாட்டர், நீரில் கரையக்கூடியது. எதை தவிரனா விட்டமின் B12 தவிர மட்டும். ஓகே. Question number 5. Which one of the following set consists only essential amino acids? இந்த கொஸ்டின்ஸ்லாம் மெமரபிள் டைப் தான். இதுல 4 செட் கொடுத்துருக்கேன். இதுல எது மூணுமே 3 பேர் கொடுத்துருக்குன்னா இதுல எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. மீதி எல்லாமே நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ். லியூசைன், லைசின், டிரிப்டோஃபான், இந்த 3 தான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ், அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். Which one is not a constituent of nucleic acid? நியூக்ளிக் அமிலத்தில் பின்வருவனற்றில் எது கிடையாது, பிரசன்ட் ஆயிருக்காது அப்படின்னு கேட்கிறான். ஒன்னு யுராசில்,
இது குவானிடைன், ரைபோஸ் சுகர், பாஸ்போரிக் ஆசிட்ஸ். என்னது இது எல்லாமே இருக்கும், யுராசில் இருக்கும். ஆர்என்ஏ நார்மலா நம்ம கேட்டிருக்கிறது என்னது, நியூக்ளிக் ஆசிட். தேர் ஆர் டூ கைண்ட்ஸ், டிஎன்ஏ, ஆர்என்ஏ போத். நம்ம எஸ்பெஷலி ஆர்என்ஏவில் இல்லாதது என்ன, டிஎன்ஏவில், அது அப்படி கேட்கல, காமனா தான் கேட்டிருக்கேன். அப்ப யுராசில் இருக்கும், பாஸ்போரிக் ஆசிட் பிரசன்ட் ஆயிருக்கும் நியூக்ளியோசைட் நியூக்ளியோடைட் பார்க்கும்பொழுது. அட் த சேம் டைம் ரைபோ சுகர், எதுல ரைபோ சுகர் இருக்கும், ஆர்என்ஏ அப்படிங்கிற ஒரு நியூக்ளிக் ஆசிட்ல இருக்கும். பட் குவானிடைன் இதுதான் இருக்காது. அப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். மெத்தில் ஆல்பா கிளைகோசைடு அண்ட் மெத்தில் பீட்டா கிளைகோசைட் ஆர். மெத்தில் ஆல்பா கிளைகோசைடு மற்றும் மெத்தில் பீட்டா டி குளுக்கோசைடு டேஸ் எனப்படுகிறது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் நம்பர் 1 கார்பன் இருக்குல்ல, ஆல்பா பொசிஷன் பீட்டா பொசிஷன் மாறும். அப்ப ஃபர்ஸ்ட் கார்பன் சேஞ்ச் ஆனது அப்படின்னா அதை ஆனோமர் சொல்லுவோம். இன் கேஸ் ஆஃப் செகண்ட் கார்பன் சார்பிட்டால் மானிட்டால் அது எபிமர்னு சொல்லுவோம். இங்க நம்ம ஃபர்ஸ்ட் கார்பனை பேஸ் பண்ணி சொல்றோம். ஆப்ஷன் பி ஆனோமர்ஸ். அதான் இதா இருந்தா எபிமரா இருந்தா செகண்ட் கார்பன் சேஞ்ச் ஆகிறது, C2. Which of the following is correct about hydrogen bonding in nucleotide? DNA or RNA in otherwise, especially DNA. அந்த பேர் எப்படி இருக்கும், அந்த கார இணைகள்னு சொல்றோம்ல, அந்த கார இணைகள் கரெக்டா எங்க மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பின் வருவனவற்றில் நியூக்ளியோடைடில் உள்ள எந்த ஹைட்ரஜன் பிணைப்பு சரியானது? அடினைன் தயமின் பேர் பார்த்திருப்போமா? ஹவு மெனி நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்ட்? 2 ஹைட்ரஜன் பாண்ட். அதே மாதிரி குவானைன் சைட்டோசைன், இன் அதர்வைஸ் சைட்டோசைன் குவானைன், அதுல 3 ஹைட்ரஜன் பாண்ட். இதுல பாருங்க ATGC. ஆப்ஷன் ஏ இதுதான் கரெக்ட் பேர். By which bond base of one nucleotide and base of another nucleotide are joined together? 2 நியூக்ளியோடைடு இருக்கு, ஒரு நியூக்ளியோடைடு இன்னொரு நியூக்ளியோடைடு கூட எந்த பிணைப்பின் வகையில ஜாயிண்ட் ஆகும்? இப்ப எப்படி நம்ம டைசாக்கரைடு எடுத்துட்டோம்னா எல்லாமே கிளைகோசிடிக் லிங்கேஜ் அப்படின்னு சொன்னோம். அதுவே புரோட்டீனா இருந்ததுன்னா பெப்டைட் லிங்கேஜ். அது மாதிரி சேம் கைண்ட் ஆஃப் நியூக்ளியோடைடோட லிங்கேஜ். தட் மீன்ஸ் என்ன பிணைப்பு வகையில அது வந்துட்டு என்னவாகும், கனெக்ட் ஆகுது, ஜாயிண்ட் ஆகுது அப்படின்ட்டு. ஒரு நியூக்ளியோடைடின் காரம் மற்றொரு நியூக்ளியோடைடின் காரமும் எந்த பிணைப்பு மூலமாக இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்கான். ஒன்னு ஹைட்ரஜன் பாண்ட், கோவலன் பாண்ட், கோஆர்டினேஷன், அயானிக். மோஸ்ட்லி பயோமாலிகுல்ஸ் அப்படின்னாவே, பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டினாவே பேஸ்ட் அப்பான் ஒன்லி ஹைட்ரஜன் பாண்ட். அப்ப ஆப்ஷன் ஏ ஹைட்ரஜன் பிணைப்பின் மூலமா தான் ஒவ்வொரு டிசுக்கள் வந்து என்னவா இருக்கும், ஜாயிண்ட் ஆயிருக்கும். Which of the following is an example of Jiviter ion? இருமுனை அயனிக்கு கீழே கொடுக்கப்பட்டவுள்ள எது கரெக்ட் அப்படின்னு கேட்கிறான். ஒன்னு அலனைன், கிளைசின் ஹைட்ரோகுளோரைட், கிளைசின் ஹிஸ்டிடின். ஏன் இந்த கிளைசின் ஹைட்ரோகுளோரைட் இட் இஸ் நாட் பாசிபிள் பிகாஸ் இது ஆப்டிகலி இன்ஆக்டிவ். பட் அலனைன்ல டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கைரல் கார்பன் இருக்கும். அப்ப அலனைன் வந்து ஜிவிட்டர் அயானா ஈஸியா ஃபார்ம் பண்ணிடும். ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்த ரிவிஷன் டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் ஆன்சர் டிஸ்கஷன் நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம்.